ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Yegammai's கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஐட்டம் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் வறுவல். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் சொல்கிறேன். கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காய் இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூனு, ஒரு பாதி எலுமிச்சம்பழம், 1 டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூனு கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கொத்தமல்லி. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கத்திரிக்காயை இந்த மாதிரி ரவுண்டாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு தண்ணியில் 2 தடவை போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, மஞ்சத்தூள், கொத்தமல்லியை நல்லா எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி இதோட சேர்த்துருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு லெமன் ஜூஸை புழிஞ்சிட்டு இதில் ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காயை போட்டு நல்லா எல்லாத்தையும் இதில் பிசைஞ்சிருங்க. எல்லா கத்திரிக்காயுமே இந்த மாதிரி போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் இந்த பாருங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. நல்லா மசாலாலாம் அதில் ஒட்டுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் இல்லை ஒரு கடாயில் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காயை போட்டு அதில் வறுத்து எடுத்துக்கலாம். போட்டாச்சு. இப்போது செவந்தோடனே 2 பக்கமும் திருப்பி விட்டுருங்க. உங்களுக்கு ரொம்ப ஆயில் தேவையில்லைன்னா தோசைகளில் கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நமக்கு சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.